வணக்கம் சாமிஜி. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நீங்க சொல்லும் நல்ல ஒரு தீர்வு என்ன சாமி? வணக்கம்பா. அதாவது குழந்தை செல்வம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வம். அப்படிப்பட்ட செல்வங்கள் இன்றைக்கு கலியுகத்துல கிடைக்குதானா? நிச்சயமாக கிடைப்பதில்லை. எவ்வளையோ சொத்து பொருள் பணம் பொருள் எல்லாமே இருக்கும். உனக்கு எவ்வளவு நகை வச்சிருக்க, எவ்வளவு வீடு வச்சிருக்க, எவ்வளவு கார் வச்சிருக்க, பங்களா வச்சிருக்கன்னு கேட்க மாட்டார்கள். உனக்கு எத்தனை குழந்தை செல்வம் இருக்குது என்று கேட்பார்கள். அப்படிப்பட்ட குழந்தை செல்வத்திற்காக ஓடி ஓடி அலைபவர்களும் கோயில் குளமாக ஆஸ்பத்திரி மருத்துவமனைகள் இப்படி எண்ணற்ற அந்த குழந்தைக்காண்டி தேடுபவர்களை நாம் கண்குளிராக ஒவ்வொருத்தரும் பார்க்கிறோம் நண்பர்களே. அப்படி ஜாதக ரீதியாக அந்த குழந்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம் தான் அவருடைய புத்திரத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த புத்திரஸ்தானம் என்று சந்தானஸ்தானம் என்று சொல்லுவது உண்டு. அப்படி புத்திரஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில், லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் ராகு கேது சனி செவ்வாய் கிரகங்கள் இருந்து பாவத்துவம் அதிகமாக இருப்பது, பாவிகளுடைய பார்வை அதிகமாக இருப்பது, பாவிகளுடன் சேர்க்கை பெறுவது, அந்த கிரகங்கள் 5ஆம் அதிபதி ஏதோ ஒரு வழியில் கெட்டு போவது. அப்படி கெட்டு போனால் அவர்கள் குழந்தை செல்வங்கள் கிடைப்பதில் காலதாமதமும் கிடைக்காமல் போவதும், அந்த குழந்தைகள் பெற்றும் அவர்கள் வளர்க்காம போற இறப்புக்கு ஏற்படுவது, இப்படி எண்ணற்றதை நாம் பார்த்திருக்கோம். அதற்கு காரணம் புத்திர தோஷம். அப்ப புத்திர தோஷத்தால் நம்மிடம் பரிகாரம் பெற்று அவர்களுக்கு குழந்தை பிறந்த உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் நண்பர்களே. அலங்காநல்லூரில் நம்மளுடைய கிளை அங்க உள்ளது. அந்த கிளைக்கு 2 தம்பதியர் வருகிறார்கள். அந்த பெண்ணுடைய வயது 40, அந்த ஆணுடைய வயது 45. அவர்கள் இருவதும் அவர்கள் ஜாதகத்தை கொடுத்து, என்னுடைய பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும் சாமி அப்படின்னு என்கிட்ட ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அந்த ஜாதகத்தை பார்த்து கணிச்ச பிறகு அவனுக்கு தாயும் இருக்கக்கூடாது தகப்பனும் இருக்கக்கூடாது என்று ஐதீகமாக ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவர்கள் என்னவோ நான் தான் அவர்களுடைய தாய் தந்தை என்று வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் நான் சிந்தனையை பயன்படுத்தினேன். நிச்சயமாக இவர்கள் அந்த குழந்தைக்கு தாய் தகப்பனாக இருக்க முடியாது அப்படின்னு அடிச்சு அவர்கள்ட்ட சொன்னேன். ஏமா இது தத்து புத்திரனே, இது உங்கள் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க பார்த்துட்டு மிரண்டு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. சாமி, நாங்க கோயில் குளமா ஆஸ்பத்திரி மருத்துவமனைன்னு போய் போய் அலைஞ்சு தவிச்சு போயிட்டோம். எங்களுக்கு குழந்தையே பெற்றெடுக்க முடியாத அளவுக்கு மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. அதனால எங்களுக்கு வேற வழி இல்லாம சாமி நாங்க இந்த பையனை தத்து எடுத்து வளர்க்குறோம். இப்ப இந்த பையன் எங்க வச்ச கொஞ்சம் வயசு கூடிருச்சு. இந்த பையனுக்கு 10-11 வயசு ஆனனே கொஞ்சம் சேட்டை பண்றான். அதனாலதான் உங்கள்கிட்ட பார்க்க வந்தோம். எப்படி எங்க கூட இருப்பானா கடைசி வரைக்கும் அப்படின்னு கேட்க வந்த தம்பதியிற்கு நான் சொன்னேன், நிச்சயமாக அந்த பையனும் இருப்பான், உங்களுக்கு அடுத்து ஒரு பெண் பித்திரர் கிடைக்கும் கட்டாயம் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி. எப்படின்னா, என்னன்னா டாக்டர்கிட்ட எப்படியோ போயிட்டு வந்துட்டு ஒண்ணும் கிடைக்காது, இந்த சாமி சொல்றாரு ஒரு குழந்தை கிடைக்கும், நிச்சயமாக ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நான் சொல்றாரு எப்படி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, அதிசயமாகவும் இருந்துச்சு. இந்த வருட இறுதிக்குள்ள உங்களுக்கு கடவுளுடைய அருளால நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு. சரி சாமி, எங்களுக்கு அப்படி பிறந்தா உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத கண்ணீரோட புலம்பலோட என்கிட்ட காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சரி சாமி, ஏதாச்சும் இதுக்கு தீர்வு இருக்கா, எதுவும் பரிகாரம் எதுவும் செய்யணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக பரிகாரம் பண்ண வேண்டும். ஏனால் உங்களுடைய தாய் தகப்பன் ஒரு பெண் குழந்தையை கருவில் சிசுவில் அளித்து உள்ளார்கள். அதனால் தான் உங்களுடைய அந்த கர்மா என்பது உங்கள் குழந்தையாக உங்களுக்கு கிடைக்காமல் இந்த ஜென்மத்தில் அவதிப்படுகிறீர்கள் அப்படின்னு சொன்னானே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சிசுவை இப்படி பண்ணுன அவங்க பண்ண நாங்க பண்ணல இல்லை அப்படின்னு அவங்க வாதம் பண்றாங்க. அப்ப சொல்றேன், யார் பண்ணினாலும் அவர்களுடைய சொத்தில் நீங்க பங்கு கேட்கிறீங்க அல்லவா? அவர்கள் ஒரு சொத்து வச்சிருக்காங்க, அந்த சொத்துல பங்கு மட்டும் உரிமை கொண்டு வருவீங்க.
அந்த பாவத்தின் உரிமையும் உங்களை சேரும் அல்லவா அப்படின்னு சொன்னேன். ஆமா ஆமா சாமி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்களுக்கு நாங்க பரிகாரம் பண்றோம். குழந்தைக்கான கேரள எந்திர சாஸ்திரப்படி இப்படிதான் பண்ணுனா குழந்தை பிறக்கும் நிச்சயமா அப்படின்ற முறையை நாம் முறைப்படி கற்றுக் கொடுத்து அதை கற்றுக்கொண்டு வந்துட்டு எப்படி செய்தால் குழந்தை பிறக்கும் என்பதை நாங்கள் ஐதீகமாக ஜாதக ரீதியாகவும் பூராமே நம்ம பலி பூஜை கிடையாது. புல்லாமே அந்த மூலிகையே விசேஷமான மூலிகையா இருக்கும். நம்ம பரிகாரத்துல செய்யக்கூடிய சாப நிவர்த்தி பண்ணி ஒவ்வொரு மூலிகையிலும் நம்ம வைத்து அவர்களே வைத்து அந்த மூலிகையை யாக வளர்க்கிறோம். அந்த பெண்ணும் ஆணும் அவர்கள் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் அந்த யாகத்தில் கலந்து கொண்டு அந்த யாகத்தில் நிச்சயமாக அவர்கள் பங்கு கொண்டார்கள். நாங்கள் செய்கிறோம் பரிகாரத்தை என்று நம்பிக்கையுடன் செய்தார்கள். ஒரு வருடத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு நான் புகழினி என்று பெயர் சூட்டினேன். நண்பர்களே, இது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இப்படி எண்ணற்ற இது ஒரு எடுத்துக்காட்டு, சின்ன எடுத்துக்காட்டு. இப்படி நிறைய குழந்தைகளை நாம் பரிகாரம் மூலமாக நிவர்த்தி, எத்தனையோ மருத்துவமனைக்கு போய் கோயில் குளத்துக்கு போய் பரிகாரங்கள் செய்ய முடியாமல் போனவர்களையும் நாம் பரிகாரத்தினால் நிவர்த்தி பண்ணது உண்டு அன்பர்களே. அப்படி எண்ணற்ற குழந்தை பாக்கியங்களும் இறைவனுடைய அருளால் எப்படி நோய் ஒன்று இருந்தால் மருந்து என்பது தீர்வு இருக்கிறதோ அதே மாதிரி நாம் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு பரிகாரத்தின் மூலமாக குழந்தை பிறப்பதற்கு நிச்சயமாக தீர்வு கொடுக்கப்படும் அன்பர்களே. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை என்று அவதிப்படுகிறீர்களோ, அவமான அசிங்கங்கள் படுகிறவர்களோ நிச்சயமாக என்னை தொடர்பு கொண்டு பரிகாரங்கள் செய்து உங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நிச்சயமாக ஒரு புத்திரர் பிறக்கும் என்பதை இதன் மூலமாக உறுதி கூறுகிறேன் நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதெல்லாம் உண்மை சம்பவங்கள் நண்பர்களே. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாத தம்பதியை என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.